மீன் சில்கி குழம்பு இது வைக்கிறதுக்கு நான் 1.5 கிலோ பாறை மீன் வாங்கி வச்சுருக்கேன். வறுவலுக்கு ஒரு தக்காளி, மிளகு, ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு அரைச்சி அதை தடவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கருவடகம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையை கொத்தோடு தான் நான் இதில் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இதில் ஒரு தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் முதல்ல இந்த எண்ணெயில் கலந்துக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த கலரிஸ் மேலே அப்படியே நல்லா வரும் ரெட் கலராக. குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், ஒரு எலுமிச்சம் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி அதையும் தண்ணியாக கரைச்சி அதில் ஊற்றிருக்கிறேன். அரை மூடி தேங்காய், ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் சோம்பு இதை அரைச்சி நம்ம இந்த குழம்புல கலந்துக்கணும். கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு மீனை போட்டால் சூப்பராக அந்த மேலே அந்த ஒரு கலர் லேயர் மாதிரி ஒன்று வந்திருக்கும், அப்படியே ரெட் கலராக. அதனால தான் இந்த குழம்பை சில்கி மீன் குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னோடய ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. நம்ம ஸ்டைலில் நான் மீன் வறுத்துக்கிட்டேன். சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதை வீட்டில் ஒரு டைம் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.